ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய பர்ஃபெக்டான ஃபுட்டிங் கேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குறைவான பொருட்களும் குறைவான டைமே போதும். நான் கொடுத்துருக்க அளவுகளில் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு பர்ஃபெக்டான ஃபுட்டிங் கேக் கடையில் வாங்குறது மாதிரியே செய்ய முடியும். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் கிளாஸஸ் போக ஆசை இருந்து பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலுமாக இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு, ஓகேவா? உள்ளவங்க ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோம்மேடு ப்ரெட் இருந்தாலும் சரி, இல்லைன்னா கடையில் வாங்குகிற ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ரெட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணணும், தோசைக்கல்லில் போட்டு ஒரு செகண்ட் எடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் அதில் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். சும்மா பிச்சு போட்டுட்டு ஒரு 5-6 செகண்ட் அளவு ஃபுல் ஸ்பீடில் அரைக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்பீடில், அதாவது மிக்சியில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரு 5-6 செகண்ட் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இது நம்ம ரோஸ்ட் பண்ணலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா தான் அரைச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். ரொம்ப போட்டு அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு மாதிரி பேஸ்ட்டு கூழு மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 செகண்ட் மினிமம் ஸ்பீடில் வச்சு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும். இது எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு 190 கிராம் அளவு எடுக்கணும். அதாவது நான் 11.5 ப்ரெட் எடுத்திருக்கேன், ஓகேவா? 11.5 ப்ரெட்டு சைஸ் பார்த்திங்கன்னா என் கையை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அகலமும் இதுவும். இந்த சைஸில் நான் 11 ப்ரெட் எடுத்திருக்கேன். 11 + ஒரு அரை ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போலாம் அளந்து காட்ட முடியாதுல, அந்த ஒரு ரீசன்னால தான் நான் இப்படி எத்தனை ப்ரெட் எடுத்திருக்கேன்ட்டு கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை தான் நம்ம பயன்படுத்தணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டான ரிசல்ட் வரும். இப்போ இதில் எக்கோட மஞ்சள் கரு தனியாக, வெள்ளை கரு தனியாக அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ 4 முட்டை நான் சேர்த்துருக்கேன். பீட்டரை ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் 125 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 3 பேட்சாக சேர்த்து நல்லா சர்க்கரை கரைகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 2வது பேட்ச் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். 3வது பேட்ச் சர்க்கரையும் சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், என்ன மாதிரி ஒரு திக்னஸ்க்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக. இதில் 1 டீஸ்பூன் அளவு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். ஈரமில்லாத பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தூளாக்கி வச்சுருக்க ப்ரெட்டு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அதாவது 190 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். மைதா ஏன் சேர்க்குறோன்னா இந்த ப்ரெட்டை எல்லாம் ஒட்டி பிடிக்கிறதுக்காக மைதாவை சேர்க்குறோம். இப்போ நம்ம கை வச்சு இந்த பவுடர்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கடையில் கேக் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணாததுனால டைரெக்டாக இந்த ப்ரெட்டோட ஃப்ளார்லேயே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கலந்து எடுத்துக்கலாம். மெயின் இன்க்ரீடியண்ட், அதாவது ஏலக்காய் பவுடர். வெறும் ஏலக்காவை அரைக்க முடியாதுல்ல, அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து ஒரு 7-8 ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த ஃப்ளேவர், அதாவது பேக்கரியில் வாங்கக்கூடிய அசல் ஃப்ளேவரை கொடுக்கும். நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு, அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அது எல்லாத்தையும்
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து கலக்கணும், மொத்தத்தையும் கொட்டி கலந்துடாதீங்க, அப்படி எக்கோட ஃபோம் எல்லாம் அடங்கிடும். வந்து 110 ml அளவு ஆயில் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நெய் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 125 ml அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதாவது 125 mlனா அரை கப் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்படி நெய்யில் பட்டரை நான் சேர்த்துக்கிறேன்னா பட்டரை லைட்டாக உருக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் இதே அளவு எடுத்துக்கோங்க. இன்னுமே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும். கலந்து வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் சேர்த்த கலவையை மாவில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மாவு வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறது வந்து லைட்டாக அடங்கும். அதாவது அந்த உயரம் வந்து கம்மியாகும். அதனால் பயப்பட தேவையில்லை, அது அப்படி தான் ஆகும். ஆனால் ரொம்ப போட்டு விஸ்கு வச்சு கிண்டுற அளவுக்கு கிண்டிடாமல் ஸ்பேச்சுலா வச்சே கிண்டி எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சு ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக பட்டர் பேப்பர் போட்டுட்டு லைட்டாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஃபுட்டிங் கேக்காக வரும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் பேக் பண்ணுறது வந்து நான் வந்து ஒரு 16 பீஸாக வந்து கட் பண்ணுவேன். இது பேக் பண்ணதுக்கப்புறம் இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னா ஒரு 550லேருந்து ஒரு 580 அந்த கிராம் அளவு வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய எக்ஸாக்ட் ஃபுட்டிங் கேக்கு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதுவே ஹோம்மேடுனா இன்னும் கொஞ்சம் இதில் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டு, அது மட்டும் இல்லாமல் பியூராக நெய்யிலே அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ளேவருக்காக கேஷ்யூஸ்லாம் மேலே போட்டிருக்கோம்ல, உள்ளே போட்டு பேக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சமாக முணுக்குன முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக, ரொம்ப பெருசாக இல்லை. அது ரோஸ்ட் ஆகி அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெருசாக கட் பண்ணி போட்டுறாதீங்க, எலும்பி வர்றதுக்கு டைம் ஆகும். அதனால் குட்டி குட்டி பீஸாக போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். டிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு ரேக்கில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டிஜியை 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டையும் சேர்த்து ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணுறது வந்து கரெக்டாக 30 நிமிஷம், 30லேருந்து 35 நிமிஷம். அதே மாதிரி 180 டிகிரியிலேயே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் ராடு 2 ராடுமே ஆனில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இதே 30 நிமிஷம் அளவு பேக் பண்ணிவிடுங்க, கரெக்டாக வரும். பார்த்தா நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே சாஃப்ட்ன்ற இதில் இருக்குது, சூப்பராக இருக்குது கேக்கு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 550 கிராம் அளவு இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி காமிச்சிடலாம். இதை வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஃபுட்டிங் கேக்கு எப்படி வந்திருக்குன்னா அப்படியே கடையில் வாங்குகிற சாஃப்ட்டு அதே ஸ்மெல்லு தான் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, கேசரியிலலாம் இருக்கும்ல டேஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆயில் கூட நெய்யும் சேர்த்தோம். அவங்க வந்து டால்டா சேர்ப்பாங்க. அதாவது கேசரிக்கு சேர்ப்போம்ல டால்டா, அது வந்து சேர்ப்பாங்க. நம்ம அது சேர்க்காததுனால அந்த ஒரிஜினல் நம்ம நெய் சேர்க்குறதுனால இன்னுமே ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஓகேவா? அல்டிமேட்டான கடையில் வாங்கக்கூடிய அதே பெர்ஃபெக்ட், அதே டெக்ஸ்சர், அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஃபுட்டிங் கேக்கு. நீங்கள் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலுமே இலவசமான பேக்கிங் பயிற்சி வகுப்பு. ஓகேவா? எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி.